இப்போ பெரிய அட்வான்டேஜுங்க தாவேகாவுக்கு, அதிமுகவுக்கு பெரிய இழப்புங்க. இவர் எங்களை எதுவும் செய்ய முடியாதுன்னு நீங்கள் தூக்கி போட்டுறீங்க கட்சியிலேருந்து. அப்போ அவர் தனக்கு எவ்வளோ செல்வாக்கு இருக்குது, தன்னால் என்னெல்லாம் முடியுன்றத காட்டுவார்ல. இதில் ஆடட் விஜய் ஃபேக்டரும் இருக்குது. இப்போ பாஜக ஒரு நெருக்குதல் கொடுத்துட்ருக்குதுன்னு நான் நினைக்கிறேன். இப்போ பாஜகவுடைய கேம் பிளான் என்னென்னா, தென் தமிழகத்தை அவங்க குறி வைக்கிறாங்க. மாதிரி சாதிய கூட்டமைப்பை உருவாக்குறாங்க. ஸோ முக்குளத்தோர் வாக்குகளை கவர் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் டெல்லிக்கு போகிறது, கோயம்புத்தூருக்கு வர்றது, ஓபிஎஸ்ஸை சந்திக்கிறது, டிடிவிக்கு விருந்து கொடுக்கறது, திரும்ப இப்போ டெல்லிக்கு போயிருக்காரு. அப்போ ஏதோ சம்திங் இஸ் குக்கிங். தென் தமிழ்நாடு மெயினாக பாஜகவுக்கும், வட தமிழ்நாடு மேற்கு கொங்கு பெல்ட் எல்லாம் அதிமுகன்ற மாதிரி. ஈரோடு மாவட்டத்தில் செங்கோட்டையனுடைய அந்த இன்ஃப்ளூயன்ஸுன்றது ஒரு பெரிய அட்வான்டேஜுங்க தாவேகாவுக்கு, அதிமுகவுக்கு பெரிய இழப்புங்க. அதனால் இப்போ இந்த மாதிரிலாம் சூழல்லாம் இருக்கிற சூழலில் பொதுக்குழுவை கூட்டி, இப்போ வேறு இவர் சொல்கிறாரு, இன்னும் நிறைய முன்னாள் அமைச்சர்கள் முன்னாள் நிர்வாகிகள்லாம் அதிமுகலேருந்து சேருவாங்க தாவேகான்னு வேற சொல்கிறாரு. அதுவும் 18ஆம் தேதி மேடையில் பாருங்கன்னு வேற சொல்கிறாரு. அப்போ இப்படிப்பட்ட ஒருவேளை செங்கோட்டையன் அவர்கள் ஷாக்கிங் கொடுக்கறதுக்காக தான் இங்க கோபிச்செட்டிப்பாளையத்தை செலக்ட் பண்ணதா இருக்கட்டும், எங்க அதிமுகல இருந்து ஆட்கள் ஜாயின் பண்ண, அதுக்காக தான் அந்த டிசம்பர் 18 செலக்ட் பண்ணிருக்காரு. இருக்கலாம். இப்போ ஒரு ஆளை இவர் எங்களை எதுவும் செய்ய முடியாதுன்னு நீங்க தூக்கி போட்டுறீங்க கட்சியிலேருந்து. அப்போ அவர் தனக்கு எவ்வளோ செல்வாக்கு இருக்குது, தன்னால் என்னெல்லாம் முடியுன்றத காட்டுவார்ல. அப்போ அந்த ஒரு ஏற்பாடாக கூட இருக்கலாம். இதில் ஆடட் விஜய் ஃபேக்டரும் இருக்குது. அப்போது அது சிறப்பாக தான் நடக்கும் அப்படின்றதுல ஒன்றும் சந்தேகம் இல்லை. ஸோ இந்த சூழ்நிலையெல்லாம் அந்த அதிமுகவில் கணக்கில் எடுத்துக்கிட்டு பார்ப்பாங்க. அது இல்லாமல் இப்போ பாஜக ஒரு நெருக்குதல் கொடுத்துட்ருக்குதுன்னு நான் நினைக்கிறேன். எனக்கு என்னுடைய புரிதல் அதிமுகவுக்கு என்னன்னா, இப்போ பாஜகவுடைய கேம் பிளான் என்னென்னா, தென் தமிழகத்தை அவங்க குறி வைக்கிறாங்க. தென் தமிழகம்னா மதுரைக்கு கீழே, மதுரை அந்த திருநெல்வேலி, விருதுநகர், தூத்துக்குடி, இந்த ராமநாதபுரம், இந்த ஏரியாவை அவங்க குறி வச்சு மேக்சிமம் சீட்ஸ் பாஜகவுக்கு அங்கே வாங்கலாம். அதை வாங்கி அவங்க ஜெயிக்கணுன்றதுக்காக அவங்க இந்த சோஷியல் இன்ஜினியரிங் சொல்லிட்டு வடநாட்டிலலாம் பண்ணுறாங்க இல்லையா, மாதிரி சாதிய ஒரு கூட்டமைப்பை உருவாக்குறாங்க. அதாவது அங்கே பரவலாக பெரும்பான்மையாக இருக்கிற ஜாதி நாடார்கள், இன்னொன்று முக்குளத்தோர். இந்த முக்குளத்தோருடைய வகுப்பை சேர்ந்தவர் தான் நயினார் நாகேந்திரன். ஸோ முக்குளத்தோர் வாக்குகளை கவர் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் பிளான் பண்ணி அமித்ஷா பாஜக தலைவராக, மாநில தலைவராக நயினார் நாகேந்திரனை போட்டதின் அடிப்படையே இதுதான். அவங்க பிளான் இதுதான், தென் தமிழகத்தை நம்ம கேப்சர் பண்ணோன்னு சொல்லிட்டு. அதே போல் நாடார் சமூகத்தில் பொன் ராதாகிருஷ்ணன் பலமுறை எம்பியாக இருந்திருக்காரு, மத்திய அமைச்சராக இருந்திருக்காரு. ஸோ அது மாதிரி இப்போ கனிமொழியாக எல்லா ஊரையும் விட்டுட்டு போய் தூத்துக்குடியில் நிற்கிறாங்க, சென்னையில் நிற்கலாம்ல, அவங்க இங்கே தானே வாழறாங்க. அப்போ அதுக்கும் இந்த நாடார் ஓட்டு தான். ஏன்னா அவங்க அம்மா நாடாருன்றதால அந்த நாடார் ஓட்டை குறி வச்சு தான் அவங்க போகிறாங்க. இப்போ இவங்க சமூக நீதிலாம் நிறைய பேசுவாங்க, ஆனால் தேர்தல்னு வந்துட்டால் ஜாதி கணக்கு போடுவாங்க. அது எல்லா கட்சியுமே அதுதான் செய்கிறாங்க தமிழ்நாட்டில், புரியுதுங்களா? ஸோ இந்த 2 சமூகத்தை வாக்குகளை தன்னக கொண்டு வர்றதுக்கு அவங்க பாஜக, குறிப்பாக அமித்ஷா இந்த தேர்தல் வேலைகளில் சாணக்கியர். யூபியில் பாருங்கள், அவர் போய் உட்காந்து அந்த யூபிக்கு இன்சார்ஜ் ஆன பிறகு தான் பாஜக அங்கே ஆளுங்கட்சியாகவே வந்தது. அதுக்கப்புறம் தான் மோடியை கொண்டு வாரணாசியில் கண்டெஸ்ட் பண்ண வச்சார், குஜராத் ஆளாக இருக்கிற ஆள். அதனால் அமித்ஷா இந்த தேர்தல் வியூகங்களை வகுப்பதில் ஒரு நிபுணர், வல்லவர்ன்றது ஒரு அக்செப்டட் ஃபேக்ட்னு வச்சிங்களேன். அதாவது அவர் மைன்யூட் டீட்டெயில்ஸ் வரைக்கும் பார்ப்பார். அப்போ அந்த அடிப்படையில் தான் அவங்க இப்போ தமிழ்நாடை மொத்தமாக எய்ம் பண்ண வேணாம், இப்போதைக்கு தென் தமிழ்நாட்டை எய்ம் பண்ணுவோம், வடக்கு அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்ற ஒரு பிளானில் தான் அவங்க இந்த மாதிரி இந்த மதுரை கீழே இருக்கிற இடத்த பண்ணுறாங்க. ஸோ அவங்களுக்கு இப்போ என்ன தேவைன்னா, அவங்க மெஜாரிட்டி சீட்டு வாங்கிறது மட்டும் இல்லை, வாங்கினா போதுமா,
ஜெயிக்கணும் இல்லை? அப்போ ஜெயிக்கிறதுக்கு வந்து ஓ பன்னீர்செல்வம், டிடிவி தினகரன் இந்த மாதிரி அதிமுகலேருந்து பிரிஞ்சு அதிமுகவுக்கு எதிராக பணியாற்றி கொண்டிருக்கிறவர்களெல்லாம் தங்களுக்கு ஆதரவாக திருப்பணும். அதாவது என்டிஏ கூட்டணியின் குடையின் கீழே அவங்கள கொண்டு வரணும். ஏன்னா அவங்களுக்கும் தெரியும் அதிமுகவில் சேர்த்துக்க மாட்டார் இபிஎஸ். அவரை கையை முறுக்கி சேர்த்துக்க வைக்கிற திறமை இவங்களுக்கு இல்லை. பாஜகவுக்கு கூட்டணியே முறிஞ்சிடும் அந்த மாதிரி ஃபோர்ஸ் பண்ணாங்கன்னா. ஸோ மியூச்சுவலி அவரை புரிஞ்சுக்கிறாங்க. அப்போ அதே நேரத்தில் தங்களுக்கு இவங்களால் ஆதாயம் வரணுன்றதால தேசிய ஜனநாயக கூட்டணியில் அங்கமாக அவங்களெல்லாம் சேர்த்துக்க போகிறாங்க. அதிமுக ஒன்று இருக்கும், ஒன் அமங் தி என்டிஏ பார்ட்டிஸ்ன்ற மாதிரி அம்மா முன்னேற்ற கழகம். இப்போ நாளைக்கு வந்துட்டு ஓபிஎஸ்ஸை ஒரு கட்சியை ஃப்ளோட் பண்ண சொல்லி அவருக்கு ஒரு 10 சீட்டு கொடுக்குற மாதிரி அப்படி ஒரு ஏற்பாட்டை தான் இப்போ அமித்ஷா பண்ணியிருக்காரு. அதனால தான் பார்த்தீங்கன்னா அண்ணாமலையை கூப்பிட்டு டெல்லியில் அவருக்கு அந்த டாஸ்க்கை கொடுத்துருக்காங்க. ஏன்னா அமித்ஷாக்கு என்ன தெரியும்னா, அண்ணாமலை தான் எடப்பாடிக்கு எதிராக அதிமுகவில் சில பேரை தூண்டி விட்டதும் அதிமுகவில் பிளவு வர்றதுக்கும் மெயின் காரணம். குறிப்பாக வந்து எடப்பாடி முதலமைச்சர் வேட்பாளராக இருந்தால் நான் என்டிஏவில் இருக்க மாட்டேன்னு தினகரனை சொல்ல வச்சதே வந்துட்டு அண்ணாமலை தான். ஸோ அண்ணாமலைக்கு வந்து பாஜக அதிமுக கூட்டணி வந்தாலும் அவர் தலைவர் பதவி பறிப்போச்சு, அவருக்கு முக்கியத்துவம் இல்லை. அது மட்டும் இல்லாமல் எடப்பாடி மேலே இருக்கிற ஆத்திரம் அவருக்கு இன்னும் தீரலை. ஆகவே பேக்ரவுண்டில் இருந்துக்கிட்டு அவர் வந்து அதிமுக ஜெயிக்க முடியாத அளவுக்கு என்ன பண்ண முடியும் அதை பண்ணிகிட்ருக்காரு. இதை வந்து அதிமுக தலைமை அமித்ஷா கிட்ட தெளிவாக சொல்லி அண்ணாமலையை சரி பண்ணுங்க அப்படின்னு கம்ப்ளைண்ட் பண்ணதால தான். ஓபிஎஸ் அவர்கள் புதிய கட்சி தொடங்குவாரா? கண்டிப்பாக தொடங்குவாருங்க. இப்போ புதிய கட்சி தொடங்குறாரா, புதிய பேரில் இயங்குவாராலாம் எனக்கு தெரியாது. ஆனால் அவருக்கு ஒரு தனி ஐடென்டிட்டி கொடுத்து அவரை வந்து தேசிய ஜனநாயக முன்னணியில் இணைச்சிக்குவாங்க. அப்போ தான் அவருக்கு சில பதவிகள் சில தொகுதிகள் கொடுக்க முடியும். அதனால் அவங்கள பொறுத்தவரையில் நாங்கள் ஜெயிக்கிறதுக்கு இதெல்லாம் தேவை, அதனால் நாங்கள் பண்ணுறோன்ற அண்டர்ஸ்டாண்டிங்கு. அதுக்கு தான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னு சொன்னால் இபிஎஸ்ஸுக்கு வந்து முழு அதிகாரம் கூட்டணியை பற்றி முடிவு பண்ணுறதுக்குன்னு ரீட்ரேட் பண்ணியிருக்காங்க. முன்னாலேயே அவர்கிட்ட தான் பொதுச் செயலாளர் முறையில் இருந்தது. இப்போ இந்த மாதிரி புதிய டெவலப்மெண்ட். இப்போ பாருங்கள், போன வாரம் பூரா அண்ணாமலை டெல்லிக்கு போகிறது, கோயம்புத்தூருக்கு வர்றது, ஓபிஎஸ்ஸை சந்திக்கிறது, டிடிவிக்கு விருந்து கொடுக்கறது, திரும்ப இப்போ டெல்லிக்கு போயிருக்காரு. அப்போது ஏதோ சம்திங் இஸ் குக்கிங் இன் டெல்லி. தமிழ்நாட்டில் பிஜேபி அதிமுக அணியை அது வந்து ஜெயிக்க வைக்கணுன்றதுக்காக சம்திங் இஸ் கோயிங். ஒரு பக்கம் இந்த அமைச்சர்கள் பல பேர் கைதாகலாம். KN நேரு மேலே செகண்டு எஃப்ஐஆர் போட சொல்லி இடி கொடுத்துரு, இதெல்லாம் பத்திரிகையில் பார்த்துருப்பீங்க. மாதிரி பல பேர் வந்துட்டு எத்தனை மந்திரிகள் ஜெயிலுக்குள்ளே இருப்பாங்க, தேர்தலுக்கு வேலை செய்ய முடியுமா, இதெல்லாம் கூட நடக்கும். அதை வந்து இன்றைக்கி பொதுக்குழுவில் பேசும்போது இபிஎஸ் வெளிப்படையாகவே சொன்னார். தேர்தலுக்கு முன்னால் எத்தனை மந்திரிங்க வெளியே இருப்பாங்க, எவ்வளோ பேர் உள்ளே இருப்பாங்கன்றதை பாருங்கள். எல்லார் மேலேயும் வந்து வழக்குகள் இருக்குது, வெளியே வர முடியாத அளவுக்கு வழக்குகள் இருக்குது. செந்தில் பாலாஜியெல்லாம் வெளியவே இருக்க முடியாதுன்ற அளவுக்கு பேசினார். ஸோ அதிமுகவும் பாஜகவும் அவங்க வியூகத்தை வகுக்கிறார்கள். அவங்க ஏரியா ஆஃப் ஆப்ரேஷனை பிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. உதாரணத்துக்கு தென் தமிழ்நாடு மெயினாக பாஜகவுக்கும், வட தமிழ்நாடு மேற்கு கொங்கு பெல்ட்டெல்லாம் அதிமுகன்ற மாதிரி. அதுக்காக இது மொத்தமே அதிமுக இல்லை, அதில் 1-2 கொடுப்பாங்க. இதில் தென் தமிழ்நாடு மொத்தமே வந்துட்டு பாஜகவாக இருக்காது, அதில் ஒரு 1-2 தொகுதிகள் அதிமுகவும் கண்டெஸ்ட் பண்ணும். ஸோ இந்த மாதிரி ஒரு ஏற்பாட்டை அவங்களுக்குள்ளே பண்ணிட்டு தான் இன்றைக்கி வந்து அதுக்கான வேலைகளை டெல்லியில் உட்காந்துட்டு அமித்ஷா பண்ணிகிட்ருக்காரு. அண்ணாமலையை வந்து நீங்கள் என்னெல்லாம் பண்ணீங்களோ அதை திருப்பி நீங்களே சரி பண்ணுங்க அப்படின்னு அவர்கிட்ட சொல்லியிருக்காங்கன்னு அண்ணாமலைக்கு ஒரு அசைன்மெண்ட் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த அசைன்மெண்ட் வெற்றிகரமாக ஆகுமா அப்படின்றதும் ஆகும். அதில் என்ன இருக்குது, இப்போ டிடிவி தினகரன் 1000 பேசினாலுங்க அவர் தலைக்கு மேலே கத்தி தொங்கிட்டு இருக்கு. இந்த தேர்தல் ஆணையத்தில் இருக்கிறவங்களுக்கு லஞ்சம் கொடுத்து அந்த இரட்டை இலை சின்னம் அதில் அரெஸ்ட்லாம் ஆனார் இல்லைங்களா. ஸோ அது மாதிரி நிறைய விஷயம் அவருக்கு. இப்போ வெளிநாட்டில் ஹோட்டல் இருக்குது, பல சொத்துக்கள். இப்போ திமுக அதிமுகவில் யோக்கியமானவங்க யாருங்க, 1-2 பேர் இருக்கலாம், பர்சன்டேஜ் ஒரு 2-3% மேலே. மற்ற பெரும்பான்மை எல்லாம்
தப்பு பண்ணவங்க, தவறான வழியில் சொத்தை சேர்த்தவங்க, ஊர் பணத்தை கொள்ளை அடித்தவங்க, இவங்க தான் இருக்காங்க 2 கட்சியிலையும். அப்போ இவங்கள வந்து அச்சுறுத்துவதற்கு, மிரட்டுவதற்கு மத்தியில் அதிகாரத்தில் இருக்கிற கட்சிகளுக்கு வந்து ரொம்ப சுலபம். இப்போ இன்றைக்கி அதெல்லாம் நடக்க போகுது. அதுதான் இந்த தேர்தலில் கீ ரோல் ப்ளே பண்ணும். அதனால் வந்து அதிமுக பொதுக்குழு கூட்டம் இன்றைக்கி வந்து அவங்க தேர்தல் தயாரிப்புக்கு உதவக்கூடும். அவ்வளோதான். நீங்க சொல்ற மாரி இவங்க பாதி பேர் வந்து வெளியில போயிருவாங்க. அவுட் கோயிங் தான் இருக்கு. இன்கமிங் இல்லன்னு சொல்றீங்க. ஆனா இந்த இடத்துல கூட வந்து 2026ல பாஜக கூட்டணி கூட இருக்கிற அதிமுக வெற்றி பெறும்னு சொல்றாங்க. அவங்க தானே சொல்கிறாங்க. வேற யார் ஜனங்க சொல்கிறாங்களா? ம். தலைவர்கள் அப்படி தானேங்க பேசுவாங்க. ஏங்கள நம்ம தோத்துருவோம் அப்படின்னு யாராவது சொல்லுவாங்களா? தோக்குற மாதிரி இருந்தால் கூட நம்ம தான் வெற்றி. கொஞ்சம் முயற்சி பண்ணோம்னா நம்ம தான் உழைத்திருங்கள். இப்போ பேசுகிறாரு இல்லையா? இவ்வளோ வரலாறு ஸ்டாலினுக்கு தெரியும். திமுக ரிப்பீட் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்ததே இல்லை. ஆனால் என்ன பேசுகிறாரு? 2026 இல்லை 31லும் 36லும் நாங்கள் தான்றாரு. அவங்க அணிகளை உற்சாகப்படுத்துறதுக்கு இல்லை நமக்கு இது மாதிரி தோற்றுருவாங்க, நம்ம முறை ஒரு முறை ஜெயிச்சா அடுத்த முறை தோற்றுருவோம் தாங்க இருக்குது இப்படின்ற உண்மைகள் வரலாறெல்லாம் சொல்லுவாங்களா? வெற்றி பெறுவோம், நம்ம தான் ஆட்சி, 200ல் ஜெயிப்போம், 234லையும் ஜெயிப்போன்னு முந்தா நாள் நம்ம ஹெல்த் மினிஸ்டர் மா சுப்பிரமணியம் சொன்னார. இவ்வளோ நாளாக 200 தான் சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ 234. இப்போ இவர் வந்து சும்மா இல்லையே. எடப்பாடி இன்னைக்கு பொதுக்குள்ள 210ன்னு எண்ணி சொல்கிறாரு. ஓட்டிங் மிஷின்லாம் அமித்ஷா ரெடி பண்ணிட்டாரா என்னன்னு தெரியலையே. இவ்வளோ அக்யூரேட்டாக சொல்கிறாங்களே. அதனால் வந்துங்க எல்லா கட்சிகளும் தேர்தலுக்கு தயாராகின்றன. அதன் அடிப்படையில் அவங்களுடைய பொதுக்குழு, செயற்குழு, நிர்வாகக்குழு இதெல்லாம் போடுறதுன்றது வாடிக்கையான ஒன்று தான். அப்படி தான் இதை நம்ம பார்க்கணும். நத்திங் ஸ்பெஷல். சார் நிறைய விஷயங்களை ரொம்ப சஸ்பென்ஸாக இருக்கக்கூடிய விஷயங்களையும் ரகசியத்தையும் எங்களுக்காக பல விஷயங்கள் சொல்லியிருக்கீங்க. இதே மாதிரி அடுத்தடுத்த இன்டர்வியூவில் அவங்க கிட்ட இருந்து பேசுவோம். நன்றிகள் சார்.